நீலமலையின் இளவரசி. ஒரு நீண்ட நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு அழகான அடர்த்தியான இருண்ட காடுகளின் நடு இதயத்தில் ஒரு மந்திரத்த அரண்மனை இருந்தது. ஒரு நாள் அந்த காட்டில் 2 ஆண்கள் வழி தடுமாறினர். எங்கு வந்து விட்டோம்? வழி தவறி நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த காட்டிலிருந்து வெளியேறும் வழி நமக்கு இன்னும் புலப்படவில்லை. இப்போதுதான் வீட்டிற்கு போவோமோ? கவலைப்படாதே, இப்போது நமக்கு பசியும் சோர்வும் இருக்கிறது. பொழுதும் சாய்ந்து விட்டது. இரவு இங்கேயே தங்குவோம். காலையில் இங்கிருந்து வெளியேறும் வழியை நாம் கண்டுபிடிப்போம். இந்த அடர்ந்த காட்டில் என்னென்ன பயங்கர விலங்குகள் பதுங்கி இருக்கிறதோ யாருக்கு தெரியும்? நாம் இங்கு தரையில் தூங்குவது ஆபத்து. அதோ அங்கே, நமக்கு அங்கே பாதுகாப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். மரமும் பெரிதாக இருக்கிறது, அதன் கிளைகளும் அகலமாக இருக்கிறது. அதில் நாம் தாராளமாக ஓய்வெடுக்கலாம். அங்கு தங்கிக் கொண்டால் எந்த விலங்கும் நமக்கு ஆபத்து விளைவிக்காது என்று நினைக்கிறேன். எனவே பசி, சோர்வு மற்றும் பயத்தால் 2 மனிதர்களும் காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க ஒரு மரத்தில் இரவை கழித்தனர். காலையில் சூரியனின் முதல் கதிர் பிரகாசித்த போது மரத்தின் மீதிருந்து அவர்கள் ஒரு அரண்மனையை பார்த்தார்கள். இருவரும் அதை நோக்கி சென்றனர். அங்கு யார் இருப்பார்கள்? அதுவும் இந்த அடர்ந்த காடுகளுக்கு நடுவில்? நாம் இந்த காட்டிலிருந்து வெளியேறும் வழியை அவர்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நமக்கு குடிக்கவும் சாப்பிடவும் ஏதாவது கொடுப்பார்கள். சரி, வா. விரைவில் ஆண்கள் மந்திரத்த அரண்மனையின் வாசலில் இருந்தார்கள். சுற்றி யாரும் இல்லை. அவர்களில் ஒருவர் ஒரு மணியை கண்டுபிடித்து அதை அடித்தார். மணி ஒலித்தவுடன் கதவு தானாகவே திறக்கப்பட்டது. ஆச்சரியப்பட்ட 2 பேரும் உள்ளே நடந்தார்கள். வாருங்கள், நீங்கள் சோர்வாகவும் பசியுடனும் இருக்க வேண்டும். உட்காருங்கள். எனவே இவ்வாறாகவே நீண்ட காலமாக தொடர்ந்தது. பல ஆண்கள் மந்திரத்த அரண்மனைக்கு சென்று ஒருபோதும் முடிவில்லாத தூக்கத்தில் விழுந்தனர். ஒரு நாள் ஒரு இளவரசன் அதே காட்டில் தொலைந்து போனான். அதே மரத்தில் தூங்கினான். காலையில் மந்திரத்த அரண்மனையை பார்த்து அதை நோக்கி சென்றான். அவன் மணியை அடித்தவுடன் கதவு திறந்து இளவரசன் உள்ளே நுழைந்து சென்றான். வாருங்கள், நீங்கள் சோர்வாகவும் பசியுடனும் இருப்பீர்கள். உட்காருங்கள். யார் நீங்கள்? இந்த அடர்ந்த இருண்ட காட்டில் நீங்கள் தனியாக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு வழி தவறிய சோர்வான பயணி. நீங்கள் விரும்புவதெல்லாம் சீக்கிரம் வீட்டிற்கு செல்வதுதான் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் மிகவும் கருணை உள்ளம் கொண்டவர். இங்கு உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கிறதா? நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்று நினைக்கிறேன். அப்படி ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கூறுங்கள். நீங்கள் ஏன் சாப்பிடவில்லை? நீங்கள் சோர்வாகவும் பசியுடனும் இல்லையா? முதலில் கொஞ்சம் ஓய்வெடுங்கள். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை என்று தெரியும் வரை என்னால் ஓய்வெடுக்க முடியாது. உங்களை போன்ற ஒரு அழகான பெண்மணி இந்த அடர்ந்த காட்டிற்குள் ஏன் வெளியேற்றப்பட்டாள்? தயவு செய்து சொல்லுங்கள். ஏதாவது தவறு நடந்திருக்க வேண்டும். உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டும். அதுவரை நான் சாப்பிட மாட்டேன். இளவரசர் இந்த வார்த்தைகளை சொன்னவுடன் எல்லாம் மாறிவிட்டது. உணவு, தங்குமிடம் மற்றும் உதவி கோரி நூற்றுக்கணக்கான ஆண்கள் இந்த அரண்மனைக்கு வந்தார்கள். ஆனால் அவர்களில் ஒருவர் கூட என்னை பற்றி என் நிலைமையை கேட்க கவலைப்படவில்லை. அதுவும் இன்று வரை. அக்கறை மற்றும் இரக்கத்தின் ஒரு எளிய செயலால் நீங்கள் 16 ஆண்டுகளாக நான் அனுபவித்த சாபத்தை உடைத்து விட்டீர்கள். அதற்கு மிக்க நன்றி. என்ன சாபமா? நான் எதையும் சொல்வதற்கு முன் ஒரு பணி எனக்காக இருக்கிறது. அவர்கள் அனைவரும் தங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் அடைந்துள்ளனர். இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எல்லாவற்றையும் நாளை உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இப்போது நான் செல்ல வேண்டும். நான் நாளை காலை திரும்பி வருவேன். நான் போகும்போது அவரை கவனித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை நாளை 9 மணிக்கு சந்திக்கிறேன். நீங்கள் விழித்திருந்து தயாராக இருப்பதை உறுதி செய்யுங்கள். போயிட்டு வருகிறேன்.
இரவு முழுவதும் இளவரசன் மந்திரத்தை இளவரசி பற்றி நினைத்து கொண்டே இருந்தான். அவன் அவளை ஆழமாகவும் உதவியற்றவனாகவும் காதலிக்க தொடங்கினான். அவளை மீண்டும் பார்க்க காலை வரை அவனால் காத்திருக்க முடியவில்லை. ஆனால் மற்றொருவர் மனதில் வேறு ஏதோ இருந்தது. வேலைக்காரன் இளவரசன் ஆடையை தயார் செய்து கொண்டிருந்த போது அதில் ஒரு முள்ளை செருகினான். அது இளவரசனை தூங்க வைத்தது. என் காதலி, நீங்கள் எங்கே? இளவரசர் எங்கே? அவரை நான் எழுப்ப முயற்சி செய்தேன், ஆனால் அவர் எழுந்திருக்காமல் உறங்கிக் கொண்டே இருக்கிறார். என்ன? அது சாத்தியமே இல்லை. அவர் தூங்கவில்லை என்றால் ஏன் வரவில்லை? நீங்களே வந்து பாருங்கள். தயவு செய்து நாளை நான் இதே நேரத்தில் திரும்பி வருவேன். அவர் விழித்திருந்து தயாராக இருக்கவில்லை என்றால் அவரை ஒருபோதும் நான் பார்க்க முடியாது. நீங்கள் சொல்வது போலவே நான் செய்கிறேன் பெண்மணி. இளவரசி வந்ததும் தான் தூங்கிக் கொண்டிருந்ததை அறிந்த இளவரசன் திகிலடைந்தான். அன்றிரவு முழுவதும் விழித்திருந்து அவன் தீர்மானித்தான். ஆனால் பகல் நேரத்தில் அதே விஷயம் மீண்டும் நடந்தது. வேலைக்காரன் மீண்டும் ஒரு முறை ஆடையில் அதை சொருகினான். இளவரசி வந்தவுடன் இளவரசனை மீண்டும் தூங்கும்படி ஏமாற்றினான். அவர் எங்கே? அவர் ஏன் இங்கே எனக்காக காத்திருக்கவில்லை? அவர் எழுந்திருக்க மறுத்து விட்டார் பெண்மணி. என்ன? இது எப்படி நடக்க முடியும்? அவர் தூங்கவில்லை என்றால் ஏன் வரவில்லை? நீங்களே வந்து பாருங்கள். என்னால் முடியாது. என்னால் அவரை மீண்டும் ஒருபோதும் பார்க்க முடியாது. தயவு செய்து இதை எனக்காக அவரிடம் கொடுத்துவிடு. நீங்கள் சொல்வது போலவே செய்கிறேன். வேலைக்காரன் வாளை இளவரசனுக்கு கொடுத்தான். தனது காதலை மீண்டும் ஒருபோதும் பார்க்க முடியாது என்ற எண்ணத்தில் இளவரசன் திகிலடைந்தான். நோய்வடைந்த அவனது இதயம் அவளை விட்டுவிட மறுத்துவிட்டது. எனவே அவன் தனது காதலியான இளவரசியை மீண்டும் எப்படி கண்டுபிடிப்பது என்று நினைத்து ஒரு நாள் கண்டுபிடிப்பான் என்று நம்பி அவன் பல மாதங்களாக காடுகளில் அலைந்தான். ஒரு நாள் அவன் காட்டில் அலைந்து கொண்டிருந்த போது அவன் ஒரு முட்களை அடைந்தான். மேலும் அவனது ஆடை அவற்றில் சிக்கியது. தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாமல் அவன் தனது ஆடைகளை வாளால் வெட்டினான். சூரிய ஒளி கத்தி மீது விழுந்தது. சில வார்த்தைகள் பிரகாசித்தன. நீலமலையின் இளவரசியா? நீலமலைகளா? நான் அவளை கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். ஆனால் எங்கே அந்த மலைகள் இருக்கின்றன? யார் எனக்கு உதவுவார்கள்? நீலமலைகள் பற்றி யாருக்கு தெரியும் என்று யோசித்துக் கொண்டு இளவரசன் காட்டில் அலைந்து திரிந்தான். ஒரு இரவு அவன் ஒரு விசித்திரமான வளைந்த குடிசையில் வந்தான். அவன் அதன் அருகில் சென்று தட்டினான். உங்களுக்கு சாப்பிட உணவு வேண்டுமானால் 3 முறை தட்டுங்கள். நீங்கள் ஓய்வெடுக்க விரும்பினாலும் 3 முறை தட்டுங்கள். வேண்டாம் என்றால் விலகிச் செல்லுங்கள். எனக்கு நீலமலைகள் இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியென்றால் அதற்காக நீங்கள் உள்ளே வர வேண்டும், ஓய்வெடுக்க வேண்டும், இரவு தங்க வேண்டும். காலையில் நான் எனது புத்தகத்தை திறந்து நான் அதை பார்த்து நீலமலைகள் எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு விபரமாக சொல்கிறேன். அதற்கு சம்மதம்தானே? நீங்கள் சொல்வது போல் நான் கேட்கிறேன். ஆனால் எனக்கு நீலமலைகள் இருக்கும் இடத்தை கூறுங்கள். தாராளமாக கூறுகிறேன், உள்ளே வாருங்கள். எனவே இளவரசன் துறவியுடன் சாப்பிட்டு அதே வீட்டில் தூங்கினான். விடியலின் முதல் கதிர் வந்தவுடன் இளவரசன் எழுந்தான். அவன் வெளியே சென்றான். ஓ, ஏற்கனவே எழுந்து விட்டீர்களா? நீலமலைகளை பற்றி கூறுவதாக நீங்கள் உறுதி அளித்தீர்கள். பரவாயில்லையே, நீங்களும் உறுதியான மனிதர்தான். இதில் நீலமலைகளை பற்றி எந்த விபரமும் குறிப்பிடப்படவில்லை. இல்லை, இருக்க வேண்டும். நான் நீலமலைகளின் இளவரசியை சந்தித்தேன். சரி, மனம் தளராதீர்கள். இந்த புத்தகத்தில் இருக்கும் விபரங்களை தவிர உங்களது கேள்விக்கு எப்படி பதிலை பெறுவது என்ற விபரத்தை நான் கூறுகிறேன். பார்க்கிறேன். இது 12367வது பக்கத்தில் இருக்கிறது. பறவைகளை கேளுங்கள். பறவைகளா? ஆமாம், இந்த பறவைகள் தான் பூமிக்கு மேலே பள்ளத்தாக்குகள், மலைகள் மீது பறக்கின்றன. நமக்கு தெரியாத இடங்களை பற்றி இந்த பறவைகள் தெரிந்து வைத்திருக்கும். வானத்தில் இருக்கும் பறவைகள் அனைத்தையும் அழைத்து அவைகள் எங்கிருந்து வந்தன என்று கேட்போம். அந்த பறவைகளில் ஏதாவது ஒன்று நீலமலைகளில் இருந்து வந்திருக்கும். உடனே அதை செய்யுங்கள், தயவு செய்து செய்யுங்கள்.
எனவே துறவி தனது சிறிய குடிசையிலிருந்து வெளியேறி சில புனிதமான மந்திரங்களை முணுமுணுத்தார். விரைவில் வானம் எல்லாம் வகையான பறவைகளாலும் நிறைந்தது. அவை ஒவ்வொன்றும் எங்கிருந்து வந்தது என்று அவர் கேட்டார். ஆனால் அவற்றில் ஒன்று கூட நீலமலையில் இருந்து வரவில்லை என்று தெரிந்தது. பிறகு ஒவ்வொன்றாக பறவைகள் அனைத்தும் பறந்து சென்றன. நீலமலைகள் என்று ஒரு இடம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நான் நீலமலைகளின் இளவரசியை சந்தித்தேன். நீங்கள் அழைத்தீர்களா? நீ வருவதற்கு இவ்வளவு நேரமானதா? நீலமலைகளில் எப்பொழுதும் இனிமையான இசை இசைத்துக் கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் அழைத்தது எனக்கு கேட்கவில்லை. நீங்கள் நீலமலைகளை சேர்ந்தவரா? ஆம், நாளை அரச மந்திரவாதியின் மகனை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள். என்ன? பாவம் அந்த இளவரசி. இளவரசி அந்த மந்திரவாதியின் மகனை திருமணம் செய்து கொள்ளும்படி அவன் மாயம் செய்து விட்டான். என் மகனை நீ ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது? அவன் அழகானவன், அறிவாளி. அவனை விட பொருத்தமானவன் உனக்கு இந்த உலகத்தில் எவனும் இல்லை. ஆனால் நான் அவரை நேசிக்கவில்லை. நேசிக்கவில்லை என்றால் என்ன? 4 வார்த்தை முட்டாள்தனமாக கொஞ்சி விட்டால் போதுமா? சாரி, இனிமேல் உனது விருப்பப்படி அவன் உன்னை காதலிக்க ஆரம்பித்து விடுவான். ஒருவேளை காதல் உண்மையாக இருந்தால் அது நான் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து விடும். நீ சொல்வது போல் நடப்பாயா? ஆம். அப்படி என்றால் நல்லது. நான் இந்த நாட்டிற்கு ஒரு மந்திரத்தை ஏவப் போகிறேன். 16 ஆண்டுகளுக்கு காலக்கடிகாரம் நின்றுவிடும். அந்த காலகட்டத்தில் அடர்ந்த காட்டில் இருக்கும் மந்திர அரண்மனையில் நீ தங்க வேண்டும். இருண்ட காட்டில் இளவரசியாக இல்ல, முக்காடு அணிந்த பெண்ணாக அந்த அரண்மனையை கவனித்துக் கொள்வதற்கு ஒரு வேலைக்காரன் மட்டுமே இருப்பான். யாராவது உன்னை உண்மையாக காதலிக்கிறார் என்றால் அவர் உன்னை தேடி கண்டிப்பாக அந்த அரண்மனைக்கு வருவார். அவர் பசியுடனும் சோர்வுடனும் இருப்பார். அவர் உன் முகத்தை கூட பார்க்க மாட்டார். ஆனால் அவர் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று கவலைப்படுவார். அதை செய்து முடிக்கும் வரை தண்ணீரும் உணவும் சாப்பிட மாட்டார். அது போன்ற ஒரு மனிதர் அந்த அரண்மனைக்கு வந்த பிறகு நான் கொடுத்த சாபம் உடனே நீங்கிவிடும். நான் ஒப்புக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, சாபம் உடைந்தவுடன் நீ அவரை விட்டு தனியாக உன் தேரில் இங்கு வந்து சேர வேண்டும். அவர் உண்மையாகவே உன்னை காதலிப்பார் என்றால் அவரால் தூங்க முடியாது. அடுத்த நாள் இங்கு வந்துவிடு. அவர் கண்டிப்பாக உன்னை வந்து பார்ப்பார். அதற்கு தயாராக இரு. நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த 16 ஆண்டுகளுக்குள் உன் காதலனை கண்டுபிடிக்காவிட்டால் அதன் பிறகு நீ என் மகனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக நீ என் மகனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நான் செய்வேன். அப்படி என்றால் நல்லது. நான் இப்பொழுது என் மந்திரத்தை ஆரம்பிக்கிறேன். அப்பா, அவள் உண்மையான காதலனை கண்டுபிடித்து விட்டாள். அதனால் தான் நான் உன்னை அவளுடன் அனுப்புகிறேன். அவளை பார்க்க உண்மையான காதலன் யாராவது வந்தால் தூங்க வைத்து விடு. நீ வேலைக்காரனாக இருந்து இந்த காரியத்தை செய். பாவம், இளவரசிக்கு ஏமாற்றப்பட்டது தெரியாது. நாளையுடன் அவளுக்கு கொடுத்த 16 வருடங்கள் முடிவடைகிறது. அதனால் அவள் கொடுத்த வாக்குப்படி நாளை மந்திரவாதியின் மகனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அன்பு பறவையே, தயவு செய்து என்னை அவளிடம் அழைத்துச் செல். நான் அவளுக்காக தான் காத்திருக்கிறேன். என்னை அழைத்துச் செல். நான் உங்களை என் முதுகில் சுமந்து கொண்டு செல்கிறேன். ஆனால் உங்களை எப்படி நம்புவது? உங்களிடம் இருப்பது ஒரு மந்திர வாள். அதன் மூலம் ஒரு பறக்கும் தேரை வரையுங்கள். அதன் பிறகு நான் உங்களை நீலமலைக்கு அழைத்துச் செல்கிறேன். இளவரசர் சொன்னபடி செய்தார். நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. உனக்கு ஒரு ஆதாரம் தேவை. இதை எடுத்துச் செல். இந்த பையில் சத்தியத்தின் புனிதத்தன்மை இருக்கிறது. இதில் உள்ளதை யார் மீது தூவினாலும் அவர் உண்மையை பேச வேண்டியிருக்கும். இளவரசர் மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகளுக்கு மேலே பறந்து சென்று தனக்கு முன்னால் நீலமலைகளை பார்த்தார். கழுகே, இளவரசி இருக்கும் இடத்திற்கு என்னை உடனே அழைத்துச் செல். இளவரசி, முடியாது என்று உன்னால் சொல்ல முடியாது. நீ என் மகனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். 16 ஆண்டுகள் அவன் உனக்காக நேர்மையுடனும் பண்புடனும் காத்திருந்தான். ஆனால் நேர்மையுடனும் பண்புடனும் இல்லை. நீ என்ன சொல்கிறாய்? நீங்கள் அரண்மனைக்கு அனுப்பிய வேலைக்காரன் இல்லை, அவன் உங்களது ஆள். கதை விடுகிறாய், நல்ல கதை விடுகிறாய். அதற்கு என்ன ஆதாரம் உள்ளது? நீங்கள் தான் அதற்கு ஆதாரம்.
ஆமாம் இளவரசன் எனது மகன்தான். இளவரசியை பார்க்க செல்லும் அனைவரையும் அவன் தூங்க வைத்து விடுவான். இந்த இளவரசன் உங்களை உண்மையாக காதலிக்கிறான். ஆனால் எனக்கு இந்த நாட்டின் மீது ஒரு பற்று இருந்தது. அதனால் என் மகனை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பினேன். நீங்கள் என்னை சிறையில் அடைத்துவிட்டு இந்த இளவரசனை திருமணம் செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமில்லாமல் நீங்கள் யாருக்கும் தீங்கு செய்ய முடியாமல் உங்களிடம் இருக்கும் மந்திர சக்தியை நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்வது? எனது மந்திர கோலை எடுத்துக் கொள்ளுங்கள். எனவே மந்திரவாதி சிறையில் அடைக்கப்பட்டு இளவரசனும் இளவரசியும் பிரம்மாண்டமாக திருமணம் செய்து கொண்டனர். இருவரும் கடைசியாக தங்கள் உண்மையான காதலை கண்டுபிடித்தனர். என் அன்பே, என்னை நீங்கள் நம்பியதற்கு நன்றி. உங்கள் வாள் மட்டும் இல்லாமல் இருந்தால் உங்களை ஒருபோதும் நான் கண்டுபிடித்திருக்க முடியாது. நீங்கள் தூங்குகிறீர்கள் என்று வேலைக்காரன் சொன்னபோது நீங்கள் என்னை நேசிக்கவில்லை என்று என் இதயம் நம்பவில்லை. எனவே நான் ஒரு துப்பை விட்டுவிட்டு என்னிடம் வர நீங்கள் ஒரு வழியை கண்டுபிடிப்பீர்கள் என்று அறிந்தேன். என் இதயம் சரியாக சொன்னது. நீங்கள் எங்கிருந்தாலும் உண்மையான காதல் உங்களை கண்டுபிடித்துவிடும். நீலமலைகளின் இளவரசனும் இளவரசியும் ஒன்றாக வாழ்ந்தார்கள். உண்மையான அன்பில் வாழ்ந்தார்கள். மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள்.